வால்பாறைக்குள்ள வந்தாச்சுங்க. ஆனால் வால்பாறைக்குள்ள வந்துட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை தான். இந்த டைம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படியெல்லாம் வரும்னு. சாமி ஃபுல்லாக மழை, எங்கே நிப்பாட்டுன்னு தெரில. வண்டி வேறு பஞ்சரு ஒட்டியாச்சு, பட் இன்னும் நிற்கிதா என்னமோன்னு தெரிலைங்க. நானும் அடிக்கடி கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்கிறேன் எங்கேயாவது இது காற்று இறங்குதா இல்லையான்னு. ஒன்றும் ஆகலை. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் போகணுங்க. இப்போ தான் வந்து 6 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டரு எனக்கு வர திடீர்னு கணக்குலேயே இன்னும் 17 கிலோமீட்டர் போகணுங்க. 17 கிலோமீட்டர் போயிட்டு முதல் வேலையாக பெட்ரோல் அடிக்கணும். ஏன்னா பெட்ரோலும் கம்மி. இந்த டைம் வந்து சரியான சொதப்பலுங்க. அதாவது எப்படின்னு தெரியல, நான் ஓட்டினா வந்து அது எப்படின்னா கணக்கு வச்சுருப்பேன். ஓகே இந்த டைமுக்கு மேலே போச்சுன்னா அடிக்கணும்னு. டேங்க் ஃபில் பண்ணது இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்க்கலாமா? ஓகே 550 கிலோமீட்ரு கரெக்டாக. சாமி வேறு லெவலுங்க இதெல்லாம். சொல்லிட்டேன் என்னென்ன, R15 வெர்ஷன் 3 ஸ்டாண்டர்ட் எடிஷன். 1 லிட்டருக்கு மைலேஜ் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் தருது. அதுக்கு எச்சும் இல்லை கம்மியும் இல்லை, கரெக்டாக 50 கிலோமீட்டர்ஸ் தருது. 51 இல்லை 50.5 அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸ்ட்ரைட் டு 50. இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ஓட்டினா இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் கம்மியாகலாம். இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஓட்டினா இது கிடைக்கலாம். நான் வந்து அதாவது போத்து ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டினேன் ஸ்லோவாக ஓட்டினேன். அதுலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடச்சிருக்கு. இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா டாட்டா பிளான்டேஷன், அதாவது இவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இது என்ன கணக்குன்னு தெரியல. ஏன்னா இங்கே இருக்கிற டாட்டா பிளான்டேஷன் எங்கே பார்த்தாலும் டாட்டா டிராக்டர் தான் போகுது. டாட்டா பேர் போட்ட டிராக்டர் தான். ஏன்னா ஃபுல்லாக அவங்க தான் கண்ட்ரோல் எடுத்துருக்காங்களாட்டிருக்கு. அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க போல். மழை தாங்க இங்கே ஃபுல்லாக. நான் என்ன நினச்சேன், பின்னாடி டயர் தான் பஞ்சர் ஆகிடுச்சு, சரி சோழி முடிச்சது சோளமுத்தா அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா முன்னாடி டயரு. நம்ம எதுக்குங்க, நம்ம எப்போ நினச்சது நடந்திருக்குது. ஒரு டயர் நான் வந்து பேக் டயர் நான் ஃபுல் க்ளோஸ், அதாவது 0%, வெறும் மேலே இருக்கிற லேயரில் தான் ஓடிட்டுருக்கு. த்ரெட்டு வந்தாலும் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நிலமையில் ஓடிட்டுருக்கிற பின்னாடி டயர் எதுவும் ஆகலை. அதுக்கு பதிலாக முன்னாடி டயரில் பஞ்சரு. அது சின்ன பஞ்சராக தான் பார்த்தா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே காற்று போடுங்குதுங்க. அதுதான் பிரச்சனை. அது இப்போ ஒட்டியாச்சு, பார்க்கலாம். ஆனால் இதுங்க கூட பரவாயில்லைங்க, டயர் பஞ்சரு பிரச்சனையே இல்லை, போயிட்டே இருக்கலான்னு. அந்த பையனை தான் ரிஸ்வான் வேறு போய் ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாகுது இல்லை, கொட்டேஷன் வாங்கணும். நிற்கிறக்கு இடம் இல்லை. 3:30 அந்த 4:30 எத்தனை மணிக்கு எப்போவுமே கீழே போகலான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்படி தான் வந்து நாங்களும் கேரளா டு வால்பாறை வர்ற ரூட்டில் போய் நின்னோம். கரெக்டாக பார்த்தா இல்லைங்க உங்களுக்கு 4:30 முடிஞ்சு. 4:40க்கு வந்தவங்கள கூட நாங்கள் உள்ளே விட முடியல, உள்ளே விட்றக்கு அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்கன்ட்டான். எங்களுக்கு சரியான வெக்ஸுங்க. ஏன்னா நாங்கள் சரி இங்கே 6 o'clock வரைக்கும் அலௌடு இல்லை, சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு போகலான்னு போயிட்டோம். அப்புறம் பார்த்தா சுத்தம். மறுபடியும் நாங்கள் அங்கே போய் நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் அலைஞ்சு மறுபடியும் ஒரு ரூமை பிடிச்சி அங்கே என்ஜாயின்ல போயிட்டு அங்கே போய் சேர்றதுக்கே 10-11 ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் திரும்பி வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அப்பவும் இப்போ பாருங்கள் மணி எத்தனை 3:24 ஆச்சு. நாங்கள் இப்போ காலையில் 6:30 மணிக்கு கிளம்பி இங்கே 10 மணிக்குள்ளே வந்துடலாம், வந்து ஓட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு நினச்சோம். எங்கேயே பார்த்தீங்கன்னா இன்னும் வர்றக்கே பார்த்தீங்கன்னா மணி 3:30 ஆகி போச்சு. டைமிங் சுத்தமாக சரியில்லை. டைமிங் நெக்ஸ்ட் டைம் மாற்றணும். டைமிங் பிரச்சனை இல்லை. ஒன்று வந்து ரிஸ்வான் வண்டி கீழே வந்துருச்சு, NS 400 வந்துருச்சு. முன்னாடி என்னோட பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த ரெண்டும் வந்து சரியான பிரச்சனை. இதெல்லாம் வால்பாறை ஐயோ ஃபஸ்ட்டு வந்து ஏறுறப்பெல்லாம் சரியான, இப்போவும் அந்த ஃபீலிங் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ஏறுறப்பெல்லாம் சரியான ஃபீலிங்கு. எப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆனால் இங்கே ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடாது, இங்கே நிறையா டேஞ்சர் இருக்குது. அது ஒரு பிரச்சனை. இங்கே பாருங்க, சல்லுன்னு போய்கிட்டே இருந்தது.
ஃபுல்லாக படுக்க போட்டு ஏற்றலாங்க. சரியான ரோடுங்க, அதெல்லாம் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. நம்ம வந்து என்ன சொன்னாலும் கட்டி வச்ச ரோடு வேறு லெவல், அல்டிமேட்டான ஒரு இதுங்க. பாருங்களா எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு. சோலோ ரைடு மாதிரி எந்த பேக்கும் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அழுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் சேஃபாக தான் ஓட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு ஓட்டுறேன்னு வைங்களா. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே தாங்க அந்த பிளேஸு. இங்கேயா? இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இங்கே பாருங்க, அடங்க ஐயால என்ன பிளேஸுங்க. ஐயோ நம்ம ரொம்ப ஆக்வர்டாக போயிட்டுருக்கோம். வரட்டு பாறை அப்பா, இப்போ தாங்க தமிழ்லேயே பேரை பார்க்குறேன். 2 நாள் கேரளாவுக்குள்ள வந்துட்டு. ஏன்னா நானும் சுற்றி பார்க்குறேன், யாராவது வருவாங்களா, எங்கே போக முடியுமான்னு. எங்கேயுமே போக முடியல. நம்ம நேற்றே வந்திருக்க வேண்டியது, நேற்று நைட்டு இதை கிராஸ் பண்ணிக்க வேண்டியது, கிராஸ் பண்ண முடியல. அதனால் இப்போ கிராஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே பாருங்க, இந்த ரோடை பாருங்க சார். சல்லுன்னு வரேன்டா. அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது, நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். என்ன தான் திறமையான அந்த டிரைவராக இருந்தாலும் ஒரு இடத்துல சறுக்குச்சுன்னா யானைக்கு அடிச்சு இருக்கிற மாதிரி சறுக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, பிடுங்கிட்டு போயிடும். அப்போ 100ல் போனாலும் அவ்வளோதான், எத்தனையில் போனாலும் அடி தான். ஃப்ரீ டைம் இப்போ ஏன் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இது வந்து நாங்கள் வீக் டேஸில் வந்திருக்கோம், வீக்கெண்டில் வரல. வீக்கெண்ட்லாம் வந்தால் இங்கெல்லாம் வந்து இப்படி போகவே முடியாது. அதுக்குள்ளே ஆப்போசிட்டில் 10 வண்டி வந்திருக்கோம். இப்போ பாருங்கள் ஒரு வண்டி இருக்குதா. அதனால் யார் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் வீக் டேஸில் வாங்க. கொஞ்சம் லீவ் போட்டு வந்தாலும் பரவாயில்ல, வீக் டேஸில் வாங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, அப்பா சரியான என்ஜாய்மெண்ட்டுங்க. இங்கெல்லாம் 7th Heavenக்குள்ளே இன்னும் கொஞ்சம் 7th Heaven போகிறக்கே உனக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்க, ஐயோ இதில் அதே ஹேர்பின் பென் இருக்குது. நம்மளுக்கு வேறு ஒன்றும் பெட்ரோல் ஃபில் பண்ணுங்க. 24 ஓடியே சொன்னார். 24 கிலோமீட்டர் தான், 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. 25 இல்லை 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. 20 கிலோமீட்டருக்குலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபியூல் பங்குக்கு போயே ஆகணும், இல்லாட்டி நம்ம மாட்டிக்குவோம். இங்கெல்லாம் மழை பெஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க. மழை பெஞ்சிருக்குது இங்கெல்லாம். நல்ல வேலை நாங்கள் அந்த டைம் வரல. வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ணிட முடியாது. நான் வாட்டுக்கு சிவனேன்னு நின்றுக்க வேண்டியதான். அதுவும் கூட பிரச்சனை இல்லைங்க. ஒரு டைம் ஹெல்மெட்டு அடி, வைசரில் அடி கழண்டு போச்சு. அதுக்கப்புறம் 2ஆவது டைம் விழுந்து கேமராவில் அடி, டெம்பரு. ஏதோ நல்ல வேலை தேய்ச்சி விட்டங்காட்டி அந்த டெம்பரில் இருக்கிற ஸ்க்ராட்சு தெரியல. இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும், ஒரு சின்ன டாட், மைனூட்டாக டாட் மாதிரி தெரியும். இப்போ தெரியுதான்னு கூட தெரியல, ஏன்னா நான் இது பண்ணி பார்த்தேன், ஒன்றும் அழிச்சுட்டு பார்த்தேன், எதுவும் பெருசாக தெரியல. அதனால தான் எடுக்கிறேன். இல்லாட்டி அந்த டெம்பரே கழட்ட வேண்டியதாக இருக்கும். டெம்பரை கழட்டி இருந்தால் வந்து நல்லா இருந்திருக்காது. அது ஒரு பிரச்சனை. என்னடா அது? அச்சோ இதை வேறு இப்படி தான் சுற்றி போகணுமா? ஆனால் தெரியலண்ணா. வால்பாறை எப்படி? நாங்கள் வால்பாறை எங்கேன்னு கேட்டு அவர் அங்கே சுற்றிட்டு இருக்காரு. நான் வேறு தெரியலன்ட்டேன், ஏன்னா புது இடம் எனக்கே தெரியாது. அதுக்காக தான் சொன்னேன். ஓகேங்க, கொஞ்சம் காற்று கம்மியாகலை, நம்மளுக்கு ஃபைன் டு பெட்டர். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்க காற்று கம்மியாகலை அப்படின்னு. ஏன்னா நம்ம ஓட்டர்லேயே தெரிஞ்சிடும்ல காற்று கம்மியாகுதா இல்லையான்னு. ஏன்னா காற்று கம்மியாகிடுச்சா இந்த மாதிரி கீழே சாய்க்க முடியாதுங்க, இது பண்ணி ஓட்ட முடியாது. அதுக்கோசரமே பார்த்திங்கன்னா நம்ம காற்று கரெக்டாக வைக்கணும்.
அதுவும் இல்லாமல் மைலேஜ் வேணுமா, நல்ல வண்டி மைலேஜ் வேணுமா, காற்றை பார்த்துக்கோங்க. ஏர் ஃபில் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். நைட்ரஜன் பண்ணால் நைட்ரஜன் தனியாக பண்ணணும், ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நைட்ரஜன் ஏற்றணும். இல்லாட்டி இதுதான். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சீக்கிரமாக போகணும் எனக்கு தெரிஞ்சு. அச்சோ பாட்டு வேறு கேட்டிருக்கேன்னா கொஞ்சம் அப்படியே வந்துடுச்சு. ரொம்ப லீன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் தான் லீன் ஆகிறேன். ஏன்னா டயர் வீக்காக இருக்குது அதனால். R15 எப்போவுமே ஒரு கிரேட்ஃபுல் இருக்குங்க. ஏன்னா அந்த பிரேக்கிங், இவனோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து கட் ஆனாலுமே சூப்பராக கட் ஆகுது. பாருங்க, பிரேக்கிங்லேயே கட் ஆனாலும் சூப்பராக கட் ஆகுது. மற்ற வண்டி எனக்கு கட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. சூப்பராக கட் ஆகுது. அது என்ன தெரியல, எங்கே ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற பாண்டான்னு கூட தெரில. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு எப்படின்னா இந்த கட்டு இருக்கா, இப்படி கட்டாக இருக்குது. நம்ம வந்து வளையிறோமா இல்லையா, அது வளையணும். வளைக்க முடியலன்னா அந்த வண்டி நம்மளுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சொன்ன பேச்சு அதை கேட்குற மாதிரி நான் வச்சுக்கோங்களேன். இங்கே நிப்பாட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்க வேண்டியது இருக்குங்க. போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்.